அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் ஷான் என்றோ. நேற்றைய நாளில் மேற்கிந்திய தீவுகள் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதியான 2020 போட்டி துபாய் மைதானத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரை 2-1 என்ற அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றாலும் நேற்றைய நாளில் 3வது போட்டியை வென்றெடுத்திருக்கிறது மேற்கிந்திய தீவுகள். நாணய சுழற்சி நேற்றைய நாளில் ஆப்கானிஸ்தானுடைய அணித்தலைவர் ரஷீத் கான் வென்றெடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு தொடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தார். அதன்படி 20 ஓவர்கள் நிறைவில் 181 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து அதிகபட்சமாக மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பாக பிரண்டன் கிங் மாத்திரம் 47 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 35 பந்துகளில் 2-4 ஓட்டங்கள், 3-6 ஓட்டங்கள் அடங்கலாம். சார்ல்ஸ் 17 ஓட்டங்கள், கெட்ரே 10 ஓட்டம், கிரேவன்ஸ் 12 ஓட்டம். ஹெட்மேயர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஹெட்மேயர் நேற்றைய நாள் 13 ஓட்டங்கள் எடுத்த வேளையில் ஆட்டமிழந்திருந்தார். சம்செட் 3 ஓட்டங்கள், மேத்யூ ஃபோர்ட் 27 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 11 பந்துகளில் 2-4 ஓட்டம், 2-6 ஓட்டங்கள் அடங்கலாக. ஸ்பிளிங்கர் 16 ஓட்டங்களையும் மோட்டி 2 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள அணியின் ஒற்றை எண்ணிக்கை 181 இருக்கின்ற போது ஆட்டமிழந்து சென்றார்கள். ஆப்கானிஸ்தானுடைய பந்துவீச்சில் மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார் ரஷீத் கான். மாத்திரம் நேற்றைய நாளில் 13 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 4 ஓவர்கள் பந்து வீசி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக முஜிபுர் ரஹ்மான் 22 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தால் விக்கெட் எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை. சபீர் ரஹ்மான் 2 விக்கெட்டுகளை கைப்பற்ற, அம்சாய் 30 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். ஒட்டுமொத்தத்தில் 20 ஓவர்கள் நிறைவில் மேற்கிந்திய தீவுகள் அணி 151 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது. 7 விக்கெட்டுகளை இழந்து பதிலுக்கு துடுப்படுத்தாடுவதற்காக வந்த ஆப்கானிஸ்தான் அணி ஆரம்பம் முதல் மிக சிறப்பாக செயல்பட்டாலும் விக்கெட்டுகள் அப்போது திடீர் 2 விக்கெட்டுகள் வீழ்ந்து கொள்ள 138 ஓட்டங்கள் எடுத்த வேளையில் 13 ஓட்டங்களால் நேற்றைய நாளில் இந்த தோல்வி கண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணியின் சார்பாக முதல் விக்கெட் வீழ்த்தப்படும் போது 74 ஓட்டங்கள் எடுத்த வேளையில் முதலாவது இப்ராஹிம் சஹ்ரான் ஆட்டம் இழந்திருந்தார். நேற்றைய நாள் இப்ராஹிம் சஹ்ரான் பெரிதும் மிக சிறப்பாக ஆடவில்லை. அவருடைய ஒரு நாள் போட்டிகளுக்கு விளையாடும் ஒரு வீரர் மாதிரி நேற்றைய நாள் செயல்பட்டிருந்தார். நேற்றைய ஹட்டல் அவரும் கூட பெரிதாக சோபிக்கவில்லை. இதன் காரணமாக மிகப்பெரிய அழுத்தத்துக்கு மத்தியில் நேற்றைய நாளில் ஆப்கானிஸ்தான் அணி விளையாடி கொண்டிருந்தது. குருபாஸ் நேற்றைய 73 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 58 பந்துகளில் 8-4 ஓட்டங்கள், 1-6 ஓட்டங்கள் அடங்கலாக. ரசூலி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தொடர் முழுவதுமாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். ரசூலி 4 ஓட்டங்களுடன் ஏமாற்றம் அளித்தார். நபி 6 ஓட்டங்கள், குல்தீபின் நவீன் 7 ஓட்டங்கள். ரஷீத் கான் எந்தவித ஓட்டமும் பெற்றுக் கொடுக்கவில்லை. முதல் பந்திலே ஆட்டமிழந்திருந்தார். முஜிபுர் ரஹ்மான் 4 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இறுதியில் 138 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இது மிக கவனிக்கக்கூடிய வீரராக நேற்றைய நாளில் மாறியிருந்தார். ஷமாரே ஸ்பிளிங்கர் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் மேற்கிந்திய தீவுகள் அணியின் சார்பாக. அதில் ஹெட்ரிக் சாதனையோடு 20 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து மேற்கிந்திய தீவுகளுடைய வெற்றியை உறுதி செய்தார். ஸ்பிளிங்கர் நேற்றைய நாள் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். இதன் மூலமாக மேற்கிந்திய தீவுகளினுடைய ஹெட்ரிக் சாதனையை 2020 சர்வதேச போட்டியில் பெற்றுக்கொண்ட 4வது ஹெட்ரிக் சாதனையை நேற்றைய நாளில் பெற்றிருந்தார். மேத்யூ ஃபோர்ட் 1 விக்கெட்டை கைப்பற்றிக்கொள்ள, பெட்ரே 1 விக்கெட்டை பெற்றுக்கொள்ள, சீமென்ஸ் 1 விக்கெட்டை கைப்பற்றிக்கொள்ள மேற்கிந்திய தீவுகளுடைய வெற்றியை உறுதி செய்தவர் என்றால் நேற்றைய நாளில் ஸ்பிளிங்கர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். தொடரினுடைய ஆட்ட நாயகனாக நேற்று தெரிவு செய்யப்பட்டிருந்தார் டர்விஷ் ஜசூலி. இந்த தொடர் முழுவதுமாக மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக அவருக்கு நேற்றைய நாளில் தொடரின் ஆட்ட நாயகன் விருது போய் சேர்ந்திருக்கிறது. ஆட்ட நாயகன் விருது எடுத்திருந்தவர் நேற்றைய நாளில் மேற்கிந்திய தீவுடைய ஸ்பிளிங்கர் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 20 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து அதில் ஒரு ஹெட்ரிக் சாதனையோடு இந்த விக்கெட்டுகள் எடுத்ததன் காரணமாக நேற்றைய நாளில் அவருக்கு ஆட்ட நாயகன் விருது போய் சென்றிருந்தது. என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளை தினம் ஒரு புதிய காணொலி வருகிறேன். நன்றி, வணக்கம்.